கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதி எம்பி பதவியை ராகுல் காந்தி ராஜினாமா செய்த நிலையில் அந்த தொகுதியில் பிரியங்கா காந்தி களம் காண்கிறார். இதுகுறித்து எமது சிறப்பு செய்தியாளர் எழில் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம். எழில், சொல்லுங்க. தற்போது வயநாடு மக்களவை தொகுதி எம்பி பதவியை ராகுல் காந்தி ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அந்த தொகுதியில பிரியங்கா காந்தி களம் காண்கிறார். இது பற்றிய விரிவான விவரம் என்ன? பதிவு பண்ணுங்க. உமா, இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் ராகுல் காந்தி அவர்கள் வெற்றி பெற்றார். கடந்த 2010 அதாவது வயநாடு மற்றும் ரேபரேலி ஆகிய 2 நாடாளுமன்ற தொகுதிகளில் அவர் போட்டியிட்ட நிலையில் தற்போது அவர் வயநாடு தொகுதியில் இருக்கிற அந்த எம்பி பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார். இதற்கு பல்வேறு அரசியல் காரணங்களும் அதற்கு பல்வேறு அரசியல் பின்னணிகளும் இருக்கிறது என்பதை நாம் விரிவாக இப்போ பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் கேட்டது போலவே அந்த தொகுதியில், அதாவது ராகுல் காந்தி ராஜினாமா செய்திருக்கிற அந்த வயநாடு நாடாளுமன்ற தொகுதியில் அவரது தங்கை பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என்றும் நேற்று அறிவித்திருக்கிறார்கள். இப்போது இதில் நாம் என்ன விரிவாக பார்க்கணுன்னா, கடந்த 2 நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது அல்லவா, 2019 மற்றும் 2014 ஆகிய 2 நாடாளுமன்ற தேர்தல்களை காட்டிலும் தற்போது நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி இரட்டிப்பு 2 மடங்காக வெற்றி பெற்றிருக்கிறது. அதற்கு பல்வேறு பிரச்சார யுக்திகளும் அவர்கள் அமைத்த அந்த தேர்தல் கூட்டணி வியூகமும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. இந்த நிலைமையில் ராகுல் காந்தி அவர்கள் நாடு முழுவதும் இந்த ஆண்டு, அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக நாடு முழுவதும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் பிரச்சாரங்களை செய்தார். அதனுடைய எதிரொலியாகத்தான் இவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்தது என்று எல்லாம் அவர் சொல்லப்பட்டது. இந்த நிலைமையில் அவர் 2 தொகுதிகளை அவர் தேர்வு செய்து இந்த நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் போட்டியிட்டார். ஒன்று உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற ரேபரேலி மற்றும் கேரள மாநிலத்தில் இருக்கிற வயநாடு ஆகிய 2 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அவர் போட்டியிட்டார். அதில் 2 தொகுதிகளிலுமேயே அவர் 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் இமாலய வெற்றியை அவர் பெற்றிருந்தார். இந்த வெற்றியை அடுத்து எப்போதுமே பார்த்தீங்களா, இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி என்ன செய்யணும்னா, 2 தொகுதியில் ஒருத்தர் நீடிக்க முடியாது. தேர்தல் நடந்து தேர்தல் ரிசல்ட் வந்த 14 நாட்களில் 2 தொகுதிகளில் அவர் பதவி நீடிக்க முடியாது. அதனால் 2 தொகுதிகளில் இருக்கிற ஒரு எம்பி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான் தேர்தல் விதிமுறை, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். அதன் அடிப்படையில் ராகுல் காந்தி இந்த 2 தொகுதிகளில் எம்பியாக இருக்கிறார் அல்லவா, வயநாடு மற்றும் ரேபரேலி, இந்த 2 தொகுதிகளை எதை ராஜினாமா செய்ய போகிறார் என்ற எதிர்பார்ப்பு காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்லை, எல்லா அரசியல் தளத்திலையும் எதிர்பார்க்கப்பட்டது. மக்கள் அதை வலுவாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலைமையில் தான் அந்த தேர்தல் ரிசல்ட் வந்த 14 நாட்கள் இன்றோடு முடிவடைகிறது. இந்த நிலையில் நேற்று டெல்லியில் கார்கே அவர்களுடைய இல்லத்தில் கூடிய ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா மற்றும் காங்கிரஸ் தலைவர்களாம் ஆலோசனை நடத்தினார்கள். அந்த ஆலோசனைக்கு பிறகாக வயநாடு, கேரள மாநிலத்தில் இருக்கிற வயநாடு எம்பி பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ரேபரேலி எம்பி பதவியை நான் தக்க வைத்துக் கொள்கிறேன் என்ற ஒரு முடிவை அவர் அறிவித்திருக்கிறார். இதனுடைய அரசியல் பின்னணி என்ன என்பதை நாம் விரிவாக அலச வேண்டியிருக்கிறது. ரேபரேலி என்பது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற ரேபரேலி தொகுதி என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய குடும்பத்தின் தொடர்புடையது. சோனியா காந்தி மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியில் முக்கியமான நெருக்கடி நேரத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கிற தொகுதி ரேபரேலி. அந்த இடத்தில் இருந்துதான் காங்கிரஸ் கட்சியினர் பல முறை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த இடத்தில் என்ன, காங்கிரஸ் கட்சிக்கு தோல்வியே இல்லை என்ற நிலைமையில்தான் ராகுல் காந்தியும் ரேபரேலி நின்று வெற்றி பெற்றார். இந்த நிலைமையில்தான் அவர் ரேபரேலியை தக்க வைத்துக் கொண்டு கேரள மாநிலத்தினுடைய வயநாடு தொகுதியை அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த அறிவிப்பின் போதே அவர்கள் கூடுதலாக ஒரு தகவலை அவர் சொன்னார். என்னன்னா, நாங்கள் இந்த வயநாடு தொகுதியில் நான் ராஜினாமா செய்தாலும் எனது சகோதரி, எனது தங்கை பிரியங்கா காந்தி அந்த இடத்துல போட்டி போடுவாங்க. நான் என்னெல்லாம் அந்த இடத்துல செய்ய இருந்தனோ, நான் என்னவெல்லாம் அந்த வயநாடு தொகுதிக்கு நான் உழைப்பேனோ அதையெல்லாம் பிரியங்கா காந்தி தவறாமல் செய்வார் என்ற அறிவிப்பையும் அவர் அறிவித்திருக்கிறார். இந்த அடுத்த 6 மாதத்திற்குள்ளாக வயநாடு தொகுதி காலியானது என்று அறிவிக்கப்பட்ட உடனேயே அடுத்த 6 மாதத்திற்குள்ளாக அந்த தொகுதியில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அந்த இடத்துல பிரியங்கா காந்தி களத்தில் இறங்க இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக அவர் இறங்க இருக்கிறார் என்ற அறிவிப்பு நேற்று வந்துவிட்டது. இதனுடைய அரசியல் பின்னணியை நாம் அலச வேண்டியிருக்கிறது. ராகுல் காந்தி இந்த அறிவிப்பின் போது செய்தியாளர்களை சந்திக்கும் போது என்ன சொன்னார்னா, இந்த 2 தொகுதிகளுமே உணர்வுபூர்வமான தொகுதி, ஆனாலும் கூட ரேபரேலி எனது குடும்பத்துடன் தொடர்புடைய தொகுதி, பாரம்பரியமான தொகுதி என்பதனால் அந்த தொகுதியை நான் கைப்பற்றி கொண்டு நான் வயநாட்டை ராஜினாமா செய்து கொள்கிறேன். இந்த முடிவு மிக கடுமையான ஒரு முடிவு, கடினமான முடிவு தான். இருந்தாலும் கூட
நான் உணர்வுபூர்வமாக வயநாட்டு மக்களுடன் இருக்கிறேன், வயநாட்டு மக்கள் மீது நான் அன்பு செலுத்துகிறேன், அந்த மக்களும் என் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள், அதனால் எனது தங்கையை நான் அடுத்ததாக களம் இறக்கி அந்த தொகுதியையும் நாங்கள் தக்க வைத்துக் கொள்வோம் என்று தெரிவித்திருக்கிறார். அதன் பிறகாக செய்தியாளரிடம் பேசிய பிரியங்கா காந்தியும் என்ன சொன்னாங்கன்னா, உண்மையிலேயே எனது சகோதரர் ராகுல் காந்தி இல்லையே என்ற வருத்தப்படுகிற அளவிற்கு நான் வயநாட்டு மக்களை நான் விட்டுவிட மாட்டேன், ராகுல் காந்தி என்னெல்லாம் அங்கு செய்வாரோ அதே சேவையை நான் செய்வேன், சுற்றி சூழ்ந்து நான் அந்த மக்களுக்கு பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்றும் அவர்கள் உறுதியாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏன் பிரியங்கா காந்தியை வயநாடு தொகுதிக்கு அவர்கள் நியமித்தார்கள் என்ற ஒரு பின்னணியும் இருக்கிறது. இது குறித்து என்ன சொல்கிறார்கள் என்றால் காங்கிரஸ்காரர்கள், ராகுல் காந்தியை காட்டிலும் பிரியங்கா காந்தி உறுதியானவர், வலுவானவர், களத்திற்கு சென்று பிரச்சாரம் செய்வதில் மிகவும் கெட்டிக்காரர் என்ற ஒரு கருத்து பிரியங்கா காந்தி மீது இருந்து கொண்டிருக்கிறது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட மோடி அவர்கள் காங்கிரஸ் கட்சி என்பது ஒரு குடும்ப கட்சியாக இருக்கிறது, அது வாரிசு அரசியலை மேற்கொள்கிற ஒரு கட்சியாக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை எல்லாம் வைத்தபோது பிரியங்கா காந்தி அதற்கு சரியான ஒரு பதிலடியை கொடுத்திருந்தார். எனது பாட்டி அவர்களும் எனது தந்தை அவர்களும் இந்த நாட்டிற்காக உயிர் நீத்திருக்கிறார்கள், அதை என்றாவது நாங்கள் சொல்லி வாக்கு கேட்டிருக்கிறோமா, அதையெல்லாம் நாங்கள் சொல்லி வாக்கு கேட்டிருந்தால்தான் அது குடும்ப அரசியலாக இருக்கும் என்று அவர் மிக சென்டிமெண்ட்டாக பேசி அவர் மக்களுடைய அந்த இதயங்களை அவர் கொள்ளையடித்தார். இந்த நிலைமையில் தான் எந்த கருத்தை முன்வைத்தாலும், எதிர்க்கட்சிகள் எந்த கருத்தை முன்வைத்தாலும் அதற்கு சரியான பதிலடி கொடுத்து மக்களை மென்மையாக பேசி அவர்கள் மத்தியில் பிரச்சார யுக்திகளை தெளிவாக வைத்து மக்களை கவரக்கூடிய ஆற்றல் படைத்தவர் தான் பிரியங்கா காந்தி. அதனால் அந்த பிரியங்கா காந்தியை வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி இப்போது வேட்பாளராக களம் இறக்கி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பிரியங்கா காந்தி வயநாட்டில் நின்று வெற்றி பெற்றுவிட்டால் நாடாளுமன்ற அவைக்குள்ளாக பிரியங்கா காந்தியும் எம்பியாக செல்லுவார், ராகுல் காந்தியும் நாடாளுமன்ற அவையிலே எதிர்க்கட்சி தலைவராக இருப்பார். அதே போல மாநிலங்களவையில் சோனியா காந்தியும் இருப்பார். ஒரு குடும்பத்தை சேர்ந்த 3 பேரும் நாடாளுமன்றத்தில் இருப்பார்கள் என்ற ஒரு வியூகத்தின் அடிப்படையில் தான் பிரியங்கா காந்தி இப்போது வயநாடு தொகுதியில் களமிறக்கப்படுகிறார். அவர் நாடாளுமன்றத்திற்குள் செல்லும் பொழுது அவர் மிகவும் ஆக்ரோஷமாக பேசுவார். அது மட்டுமல்ல, எதிர்க்கட்சிகளை எதிர்த்து கேள்வி கணைகளை தொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் பிரியங்கா காந்தி என்ற காரணத்திற்காக வயநாடு தொகுதியில் தற்போது அவர் வேட்பாளராக களம் இறக்குவதற்கு காங்கிரஸ் கட்சி முடிவு செய்திருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கிறது. ஏன் ராகுல் காந்தி வயநாட்டை கைவிட்டு ரேபரேலியை கைப்பற்றி கொண்டார், ஏன் அதை தக்க வைத்துக் கொண்டார் என்பதற்கும் ஒரு அரசியல் காரணம் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ராகுல் காந்தி தேசிய அரசியலில் தீவிரம் காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தற்போது இருந்து கொண்டிருக்கிறார். மோடிக்கு எதிராக மிகப்பெரிய தேசிய அளவில் மிகப்பெரிய ஒரு தலைவராக வர வேண்டும் என்றால் அவர் டெல்லி அரசியலில் தீவிரம் காட்ட வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும். அந்த காரணத்திற்காகத்தான் ராகுல் காந்தி டெல்லியிலேயே இருந்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற இந்த ரேபரேலி தொகுதியை அவர் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அடிக்கடி தென் இந்தியாவில் இருக்கிற வயநாட்டில் இயற்கை சீற்றங்கள் ஏற்படலாம், இதுபோல நேரங்களில் அவர் அடிக்கடி அந்த இடத்திற்கு வந்து செல்ல முடியாது. அந்த நேரத்தில் டெல்லியில் இருந்து தீவிரமாக அவர் அரசியல் நுணுக்கங்களை, அரசியல் மூமெண்ட்ஸை எல்லாம் அவர் வாட்ச் செய்ய வேண்டியிருக்கிறது, கண்காணிக்க வேண்டியிருக்கிறது. அதற்காக அவர் டெல்லியிலேயே இருந்து பணியாற்ற வேண்டும். அடுத்த நாடாளுமன்றத்திலாவது காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் மோடிக்கு நிகராக ஒரு தலைவராக உருவெடுக்க வேண்டும் என்பதனால் டெல்லி அரசியலில் அவர் தீவிரமாக இருக்க வேண்டும் என்பதனால் அவர் ரேபரேலியை தக்க வைத்துக் கொண்டிருப்பதாக நமக்கு அந்த காங்கிரஸ் கட்சி வட்டாரத்திலிருந்து தகவல்கள் வருகிறது. இதுதான் முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. இன்னும் 6 மாத காலத்தில் வயநாடு தொகுதி காலி என்று அறிவிக்கப்பட்டு அதற்கான தேர்தல்கள் எல்லாம் நடத்தி முடிக்க வேண்டியிருக்கிறது. இதற்கான பணிகளை எல்லாம் தற்போது தேர்தல் ஆணையமும் எடுத்துக்கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியும் அடுத்து பிரியங்கா காந்தியை வேட்பாளராக நிறுத்தி அந்த இடத்திலே வெற்றி பெற வைத்து அவரை நாடாளுமன்றத்திற்கு அழைத்து வருவதற்கான எல்லா வேலைகளிலும் அவர்கள் தீவிரம் காட்ட தொடங்கி இருக்கிறார்கள் என்றெல்லாம் இந்த ராஜினாமா பின்னணியில் இருக்கிற அரசியலை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கிறது. உமா, வயநாடு மக்களவை தொகுதியில் பிரியங்கா காந்தி களம் காண்பதற்கான பின்னணி குறித்தான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி எழில்.